ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ஸ்டே லன்ச் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக சுரக்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு அரை ஏழாக்களவுக்கு பைத்தம்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். அண்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இந்த மாதிரி சுரக்காவை மேலே பஞ்சு மாதிரி இருந்தால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட் குக்கரில் வச்சு நான் வேக வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த பைத்தம்பருப்பையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூளையும் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கிறோம். ஸோ இது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால தான் நான் டைரெக்டாக வேக வச்சுக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி இது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சுரக்காவை. இது கூட வீட்டிலேயே செஞ்ச மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அண்ட் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சுனாலே போதும். இந்த சுரக்காயும் நல்லா வெந்துடும் அண்ட் இந்த ஃப்ளேவர்லாமும் சூப்பராக இருக்கும். இது கூட இந்த பைத்தம்பருப்பு அண்ட் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் இதை ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வடகம், இது வீட்டிலே செஞ்ச வடகம், இதையுமே தாளித்து நான் சேர்த்துக்கிட்டேன். இதோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.